முருகவேல் வளர்ந்தது போல் நம்முடைய சிவஞான பிள்ளையாரும் வளர்கிறார். அவருக்கு பொன் நகையை விட திருநீற்றையே காப்பாக அணிவித்தார் சிவபாத ஹிருதயார். அவர் சைவ சமயம் அன்றி பல சமயங்களை அறியாதவர். மதி நதி அணிந்த மணிகண்டர் சிவஞானம் இவருக்கு ஊட்டுவதற்காக காத்திருந்தார். 3 ஆண்டு பருவம் ஏறியது. ஒரு நாள் சிவபாத ஹிருதயர் வேத விதிப்படி நீராடச் சென்றார். செல்லும் வழியிலே பிள்ளையார் அழுது கொண்டே மரித்தார். நானும் வருவேன். இவருக்கு புரியவில்லை. இருப்பினும் அழாத குழந்தை என்று அழுகிறது என்று அழைத்து சென்றார். திருக்கோயில் அருகே இருக்கின்ற திருக்குளத்திலே நீராட மூழ்கினார். அங்கே தர்ப்பணம், சந்தியாவந்தனம் ஆகியவற்றை செய்து ஒரு மனதுடன் எம்பெருமானை நினைத்தார். நீரிலே மூழ்கி தவம் செய்ய துவங்கிவிட்டார். பல காலமாகியும் தந்தை தோன்றவில்லையே என்று ஒரு போலி அழுகை அழுதார் பிள்ளையார். பிள்ளையார் அழுகை அருகில் இருந்த எம்பெருமானுக்கு கேட்டது. அம்மையே, அப்பரே என்று அழுதார். உடனே சடையில் கங்கை சூழிய எம்பெருமான் விடை மீது அம்பிகையை அழைத்து கொண்டு வந்தார். வந்து பெரிய நாயகியாரை, குழந்தை அழுகிறான், அவனுக்கு திருவமுது செய் என்று சொல்ல தன்னுடைய தனங்களில் இருந்து ஞானப்பால் எடுத்து ஊட்டிவிட்டார் அம்பிகை. அதனால் அவர் ஒப்பற்ற சிவஞான சம்பந்தரானார். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெரு குருவானார். சிவபெருமான் ஆணைக்கொப்ப சிவசக்தி ஞானப்பால் ஊட்ட இவர் கையில் கிண்ணமும் வாயில் பாலோடு நிற்கிறார். அதன் பின்பு சிவபாத ஹிருதயார் நீரிலிருந்து வருகிறார். யார் உனக்கு பால் அடிசல் வழங்கினார் என்று கேட்க இவர் திரும்பி கோபுரத்தை காட்டினார். வேதங்களின் முதல் எழுத்தாகிய ஓங்காரத்தை உரைத்தவன் என்று கூறிவிட்டு தோடுடைய செவிய விடையேறி ஒரு தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் 7 மலரான் முனைநாள் பணிந்தேத்து அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய எம்மான் இவன் அன்றே என்று காட்டினார். இதுதான் முதல் தேவார். தொழுவார்க்கு அருள் புரியும் இயல்புடைய இறைவர் இவருக்கு ஞானப்பால் வழங்கினார். அது முதல் கொண்டு இவர் ஞான சம்பந்தராயினார். அதை புரிந்து கொண்ட சிவபாத ஹிருதயர் இந்த குழந்தையை தூக்கி தோள் மீது வைத்துக்கொண்டு ஆலயத்தோடே சென்றார். யார் யார் கேட்க அவர் நேரே தோணியப்பரை காட்டினார். இவர்தான் எமக்கு ஞானம். வந்த எல்லோரும் ஞான குழந்தையின் திருவடியில் விழுந்து வணங்கினர். அதை தோள் மீது வைத்துக்கொண்டு திருமாளிகை எய்தினர். முதல் யாத்திரை பின்பு பார்ப்போம்.